வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. இருவர் நீங்கள் ஒருவருடன் பேசும்பொழுது நீங்கள் மற்றவரை பற்றி குறைவாக பேசும் பழக்கம் உடையவராக இருந்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் குறை உள்ளவராய் வாழ தகுதி உள்ளவர் என்பதை அர்த்தமாகும். எப்பொழுதும் தங்கள் மனதினுள் ஏதோ ஒரு குறையினை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவர் தான் மற்றவரை பற்றி குறை பேசி அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படி செய்கிறார், அவர் ஏன் இப்படி இருக்கிறார், அவர் ஏன் இப்படி செலவு செய்கிறார், அவருக்கான வாய்ப்பினை ஏன் சரியாக பயன்படுத்துவதில்லை என்று அந்த குறையினால் அவரை வீழ்த்த நீங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் மிக 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 குறைவுள்ளவராகவே இந்த பூலோகத்தில் அறியப்படுவீர்கள். ஆகையால் உங்கள் பேச்சு மற்றவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த மற்றவர்களுக்கு உதவும்படியாக இருக்க வேண்டும். அந்த மற்றவர் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு செல்லும்படியான ஒரு நோக்கத்தோடு இருக்கும். அதை விட்டு பலர் இல்லை, பூலோகத்தில் ஒரு ஒரு 10% தான் மற்றவரை பற்றி பேசுவது. 90% எப்பொழுதும் தாங்கள் கூடும் பொழுது மற்றவரின் குறையினை பற்றி பேசி அதில் ஒரு ஆனந்தத்தை பெற்று விடுகின்றனர். நீங்கள் மற்றவரை பற்றி பேச 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 உங்கள் முன்னேற்றம் நிச்சயமாக நடைபெறும். அதை பற்றி யோசித்து 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 ஆஹா நான் பேசிவிட்டேன், அவனை நெருக்கடியாகிவிட்டேன் என்று உங்கள் மனம் சற்று நேரம் ஆறுதல் அடைந்தாலும் நிச்சயமாக உங்கள் மனம் கொந்தளித்து கொண்டே இருந்து உங்கள் முன்னேற்றத்தை ஏதோ ஒரு வகையில் தடுத்து கொண்டே இருக்கும். ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதர சகோதரிகளை, எச்சூழ்நிலையும் எக்காரணத்தை கொண்டு மற்றவரின் குறையினை பற்றி பேச உங்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு தகுதியும் இல்லை. அதை விட்டு நீங்கள் மற்றவரின் வளர்ச்சி எப்படி இருந்தது, அவர்கள் வளர்ச்சிக்கு நாம் எப்படி உதவலாம், இல்லையேல் அந்த வளர்ச்சியை பார்த்து நாம் எப்படி அடுத்த நிலைக்கு செல்லலாம் பொறாமைப்படாமல் என்று எண்ணி நீங்கள் வாழ்க்கையினை எடுத்துக்கொண்டு சென்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாகவும் உங்கள் மனம் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆகையால் குறை பேசாதீர்.